பேய் வீடியோவை காணும். அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அந்த லொக்கேஷன் ரீச் ஆகி அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி நான் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அப்போ நான் அந்த வீடியோல எதையுமே தப்பா காமிக்கல, முழுக்க முழுக்க ஒரு பியூர் கண்டென்ட்டா தான் காமிச்சிருக்கேன். அப்பவும் அது கம்யூனிட்டி கைடன்ஸ்ல போய் ஸ்ட்ரைக்குன்னு காமிச்சு அதை ரிமூவ் ஆகிற அளவுக்கு போயிருக்குன்னா அதை நினைச்சதான் படி கொஞ்சம் மனசுல இட்டா வலிக்குது. அண்ணா, உங்க எய்ம் என்னது? வாட்ஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் யுவர் சேனல்ஸ் நேம்? ஹலோ buddies and homies, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மறுபடியும் என்னோட இன்னொரு வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, சூப்பர். அப்புறம் பேய் வீடியோவை காணும். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நம்ம லேட்டஸ்டா பண்ணிருந்த வள்ளி சீரிஸோட ஃபைனல் எபிசோட தான் யூடியூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஆடியோ வீடியோ கட்டி டிஸ்டர்ப் பண்ணப்படாதா? என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, யூடியூப்ல கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னு ஒரு ப்ராசஸ் ஒன்னு இருக்கு. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா எதுக்கு இவ்வளவு சத்தமா எப்படி அப்படி அது எப்படின்னா, யூடியூப் ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்டா நம்ம வீடியோ போட்டிருந்தோம்னா அதை கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்னு சொல்லி யூடியூப்ல இருந்து பெர்மனண்டா தூக்கிடுவாங்க. அதுதான் படி நமக்கு நடந்திருக்கு. இல்ல, எனக்கு புரியல. நான் எந்த தப்புமே பண்ணல. என்னால முழுக்க முழுக்க பியூர் கண்டென்ட் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அப்பவும் அது ஸ்ட்ரைக்ல போயிட்டு கம்யூனிட்டி கைடன்ஸ்ல போயிட்டு ரிமூவ் ஆனதுன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அந்த லொகேஷன் ரீச் ஆகி அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி நான் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அப்போ நான் அந்த வீடியோல எதையுமே தப்பா காமிக்கல, முழுக்க முழுக்க ஒரு பியூர் கண்டென்ட்டா தான் காமிச்சிருந்தேன். அப்பவும் அது கம்யூனிட்டி கைடன்ஸ்ல போய் ஸ்ட்ரைக்குன்னு காமிச்சு அதை ரிமூவ் ஆகிற அளவுக்கு போயிருக்குன்னா அதை நினைச்சதான் படி கொஞ்சம் மனசுல இட்டா வலிக்குது. நம்ம நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி, எதிர்ப்புங்கிறது வரதான் போகுதுங்கிறத இது மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க நம்பலனாலும் இதுதான் நெசம். வீடியோ ரிமூவ் ஆனது தெரிஞ்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க. நீங்க பண்ணியிருந்த ஆறுதல், மோட்டிவேஷன் சப்போர்ட் தான் நான் அடுத்த கடத்துக்கு ஓட வைக்குது. நீங்க பண்ண அந்த ஆறுதல், மோட்டிவேஷன் சப்போர்ட்டே எனக்கு போதும். இதெல்லாம் நான் என்ன பண்ணாலும் பத்தாது. என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு உங்களை என்டர்டைன் பண்ண ட்ரை பண்றேன். தொடர்ந்து உங்களோட லவ் சப்போர்ட் கடைசி வரைக்கும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்க வீட்டு பிள்ளையா என்ன நினைச்சு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே உங்களோட பேய் வீடியோ பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னை பத்தி சொல்லுங்க, நம்ம சேனல் பத்தி சொல்லுங்க, சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. நீங்க பண்ற அந்த சின்ன சின்ன லைக்ஸ், கமெண்ட்ஸ், சப்போர்ட் அண்ட் ஷேர் தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு ஓட வைக்கிற ஒரு சப்போர்ட்டா இருக்கும். உங்களோட அந்த புனிதமான அன்பையும் ஆதரவையும் எனக்கு கொடுங்க. அதுவே என்னோட பேஷனுக்கு நீங்க பண்ற பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஆக்சுவலா நான் ரீசெண்டா தான் பார்த்தேன், நம்ம பண்ணிருக்க சில வீடியோஸ்ல எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலா சூப்பரா இருக்கு. வீடியோ நல்லா எடிட் பண்ணிருக்கீங்க. தொடர்ந்து இது மாதிரி நிறைய வீடியோ எனக்கு கிரியேட் பண்ணி உங்களோட ஃபுல் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஆக்சுவலா இந்த வீடியோ ரிலீஸ் பண்றப்ப நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்ன பிரசாந்த் பேய் கூடலாம் லவ்ஸா, எப்போ மேரேஜ்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா என்ன உண்மைனா, என்னதான் செத்து போய் பேய் ஆனாலும் ஒரு காலத்துல அவங்க ஒரு மனுஷனா வாழ்ந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு மரியாதையை நம்ம கொடுத்துதான் ஆகணும். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் அப்படி நான் பேசியிருந்தேன். மற்றபடி எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? என்னோட செல்லம்ல, இந்த அண்ணனோட செல்லம்ல, வள்ளி பாப்பா எங்க இருக்கீங்க? அணைகிட்ட வாங்க. அணைகிட்ட வரலாமா? பொம்மை வாங்கிட்டு வந்த அண்ணன் உங்களுக்கு பிடிக்கலையா? வரியா, பொம்மை தானே, பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன் என்னோட செல்ல தங்கச்சிக்காக. எங்கம்மா இருக்க? சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ணா கேள்வி பாப்பா ரொம்ப சந்தோஷமா. ஆக்சுவலா இந்த வீடியோ தான் படி யூடியூப்ல இருந்து ரிமூவ் ஆனது.
இந்த மாதிரி எடிட்டிங் வெர்ஷன் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப ஒரு பக்கம், அதுவும் இந்த வீடியோ யூடியூப்ல இருந்து ரிமூவ் ஆனதை நினைக்கிறப்ப தான் ஒரு பக்கம் வேதனையா இருந்தாலும் பெருமையா இருக்கு. இப்போ நம்ம பார்த்த 2 வீடியோஸுமே சூப்பரா இருந்துச்சு, நல்லா எடிட் பண்ணியிருந்தீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஹே வெயிட், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா கேளுங்க அப்படின்னு. அதில் சில கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன், அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம், ஓகேவா? Masha_5 அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அண்ணா உங்க எய்ம் என்னது? லவ் டு என்டர்டெயின். எனக்கு எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னரா இருக்கணும், அதான் என்னோட எய்மு. அதுக்கு எதுக்கு நீங்க இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணீங்க? என்டர்டெயின் பண்றதுக்கு தான் ஏகப்பட்ட வழிகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஹாரர் கண்டென்ட்ல தான் ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ அதுக்காக தான் இதை ஃபுல் எஃபோர்ட் போட்டு இதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இது மூலியமா அவங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்றது மட்டும் தான் என்னோட எய்ம், பேஷன், கோல் எல்லாமே, ஓகேவா? Mr__ சரவணா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஹாய் ப்ரோ, ஜின் வீடியோ எப்போ ப்ரோ? ஆக்சுவலா ஜின் வீடியோ நிறைய பிளான் இருக்கு பிரதர், அதுக்கான சிச்சுவேஷன் சந்தர்ப்பம் அமையாத காரணத்தினால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் அமைஞ்சிட்டுனா அதுக்கான வேலையை நான் டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமே ஜின் வீடியோ நம்ம சேனல்ல வரும். வெயிட் பண்ணுங்க, வெயிட் கரோ. Meme_Queen_ அம்மு அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, வாட்ஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் யுவர் சேனல்ஸ் நேம்? பெருசா ஸ்டோரிலாம் ஒன்றும் இல்லை, பார்க்குறவங்களாம் அமைதியா இருக்கானே, அமைதியான பையனு சொல்றாங்க. அதுக்காக தான் PC பிரசாந்த் நேம் வச்சேன். PCங்கிறதுக்கு இன்னொரு நேம் சைலண்ட்னு சொல்லுவாங்க, அதுக்காக மட்டும்தான் PC பிரசாந்த், அமைதியான பையன் அப்படின்னு எல்லாராலும் செல்லமாக அழைக்கப்படுற ஒரு பையனா நான் அந்த பேர் வச்சேன். வேற எதுவும் ரீசன் கிடையாது, பெருசான ஸ்டோரிலாம் கிடையாது, இதான் ரீசன். தமிழேந்தி அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஹாய் அண்ணா, ஐ லைக் யுவர் வீடியோ வெரி மச், நெக்ஸ்ட் வீடியோ வென் வில் கம்? ஐ லைக் யுவர் வீடியோ வெரி மச்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, பெரிய நன்றி. நெக்ஸ்ட் வீடியோ வென் வில் கம்? கம்மிங் பொங்கலுக்கு வந்துடும் கண்டிப்பா. நிறைய பிளான், நிறைய வீடியோஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. வெறித்தனமான பே வீடியோஸ்லாம் கண்டினியூவா நம்ம சேனல்ல வரதான் போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பொங்கலுக்கு வந்துடும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச், ஸ்டே டியூன். Shiva_007 அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஹாய் அண்ணா, சாப்பிட்டீங்களா? அண்ணா நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? ரம்யான்னு ஒருத்தவங்க சென்னையில இருந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, அண்ணா நீங்க நல்லாதானா கோஸ்ட் வீடியோஸ் பண்றீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா, நான் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேண்ணா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்மா. நீங்க இப்ப பண்ணிருக்கீங்களே டெக்ஸ்ட், இதுக்கே நான் எதை வேணாலும் பண்ணலாம். இதுவே நான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற ஒரு சப்போர்ட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கடைசி வரைக்கும் இந்த அண்ணனுக்கு நீங்க கொடுங்க. உங்களுக்காக என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து உங்களை என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ சப்போர்ட் கரும். ஹரிணின்னு ஒருத்தவங்க டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலா இந்த வள்ளி வீடியோ ரிமூவ் ஆனது பத்தி நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டோரிக்கு ரிப்ளை பண்ண மெசேஜ் இப்ப நான் படிக்க போறேன். It's an emotional video. I feel sorry for that. That's not easy to forget things. Failure brings you closer to your success. This pain is temporary. You are not alone. You have 7.54K friend and family to support you. Keep pushing forward. Thank you so much. Thanks for your love and support. கண்டிப்பா இதை நான் ஃபாலோ பண்றேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆறுதல், மோட்டிவேஷன் சப்போர்ட்லாம் எனக்கு இது வரைக்கும் என்னோட பேஷன் ரிலேட்டடா யாருமே எனக்கு இந்த மாதிரி பண்ணது கிடையாது. நீங்க இந்த மாதிரி பண்றதை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ உங்களுக்காகவாது என்னோட ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு உங்களை என்னோட பெஸ்ட்டை கொடுத்து உங்களை என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, ஏன்னா அதான் சொல்ல முடியும் இப்போதைக்கு. மற்றபடி நான் வீடியோவில் என்னோட ரிசல்ட்டையும் என்னோட எஃபர்ட்டையும் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்ட, மெசேஜ் பண்ணிடுற எல்லாருக்கும் பெரிய. இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்களோட பேரையும் அப்புறம் நீங்க இருக்கிற ஊரையும் கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னா அதோட சேர்த்து பேய் ஆர்மி அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? சரி, ஓகே பட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா கம்ப்ளீட்டா நான் பிளான் பண்ணது எல்லாமே கம்ப்ளீட்டா பேசிட்டேன், சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, நம்ம சேனல்ல போயிட்டு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம போயிட்டு அதையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேய் வீடியோ பாக்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. உங்க வீட்டு பிள்ளைய என்ன நினைச்சு சப்போர்ட் பண்ணுங்க. நான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு நல்ல வீடியோல, ஒரு டிஃப்ரெண்டான வீடியோல, ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல உங்களை பாக்குற வரைக்கும் டாடா லவ் யூ ஃப்ரம் PC பிரசாந்த். நிறைய பேய் வீடியோஸ் கண்டினியூவான சேனல்ல நம்மளோட 2 சேனல்லையும் கண்டினியூவா வரதான் போகுது. தரமான வெறித்தனமான அள்ளுவிடும் பேய் வீடியோஸும் வரதான் போகுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க.
டாடா, லவ் யூ.